இந்த 3 ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு. பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல. சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை. நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்தில் அன்னையூர்ல நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம். எங்க அன்னைங்க ஊர்ல இருக்க அன்னைங்களோட நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல. போராடிட்டு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு இப்ப இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது 50-60 கோடி. நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நினைச்சிட்டு இருக்க. நீ வாழ்ந்துட்டியா? நீ இதை வாழ்ந்துட்டியா? 1000 ரூபாய்க்கு நீ கையெழுந்த நிலைமையில்தான் இருக்க. தமிழ் புதல்வன் அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாள்ல படிச்சு பாத்தீங்கன்னா வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை. கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள்? என் மக்கள் இடத்துல ஒரே ஒரு கேள்விதான் உங்க மகன் கேட்பேன். இந்த 1000 ரூபாய் இந்த அரசு ஏன் தர வேண்டும்? எதற்காக தர வேண்டும்? இந்த பணத்தை எப்படி தருது? இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பாருங்க. எதுக்காக பெண்களை குறி வச்சு 1000 ரூபாய் கொடுக்குது? பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவிக்குது? இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திறந்துகிறார்கள். ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்க கிடக்கு எவனுக்கும் தெரியல. அதே நிலைமை இங்க வரல. நீ பாத்துக்க ரொம்ப ஆடுற பதவி திமிரலை பண திமிரலை ஆடுற. இது 2 என்கிட்ட இல்ல. ஹிட்லர் சொல்றான். அத உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன். இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத. என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிர் இல்ல. பார்த்து நடந்துக்க. பார்த்து நடந்துக்க. நீ ஒண்ணும் கிடையாது. நீ அதிகபட்சமா என்ன பண்ணிடுவாங்க? ஜெயில போடுவா. என்னை மாதிரி மகிழ்ச்சியான உலகத்துல இல்ல. ஒரு போன் தொல்லை இல்ல, ஒரு இது இல்ல. நிம்மதியா படிப்பேன், நிம்மதியா பொறுப்பெடுப்பேன். எப்ப வெளியில விட்டே வந்து உன்னை கொள்ளுவேன், வாட்சி கொள்ளுவேன். இப்பவே நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்ல. எதுக்கும் பதில் இல்ல. ஏதோ பேசிட்டு அலையிற நீங்க பார்த்து பண்ணுங்க. நியாயமாற கவனம். பல சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கு. உனக்கு ஒண்ணும் இல்ல. திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல. பாத்துங்க. நீ வைதவி கத்தங்க படத்துல வந்த விஜயகாந்த் மாதிரி. ஐயா விஜயகாந்த் இல்ல, 2 ரீலுக்கு முன்னாடி செத்துருவாரு. ஆனா ரேவதி அம்மா வந்து அந்த காதலியை கூட்டிட்டு வருவாங்க. காதலனையும் காதலியும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு. ஊர் எல்லையில வெள்ளச்சாமி அருவாளோட நிப்பாரு. அவர் செத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா அப்படியே நிப்பாரு அருவாளோட. வரலாம் ராதா ரவிதான் ஊர் மக்கள் எல்லாம் பயந்துட்டு அப்படியே நிப்பாங்க. கடைசியா ஒரு காத்தடிச்சோன்னு சத்துன்னு விழுவாரு. அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் கட்டிட்டு இருக்கா. ஒரு நாள் நீ விழுதா பாரு. நீ டெட் பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சிருக்கான். ஆக்சிஜன் சிலிண்டர்ல வச்சிருக்கான். உனக்கு கோட்பாடு இருக்கலடா. நீ பெரிய கொம்பன் கொள்கையாளன் தானே. ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணா எல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே. காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறான். கட்சியை கழிச்சு ஏதோ என்ன அவர் அசிங்கப்படுத்துறான். ஐயா அவரை பேசலாம். அவரை தாண்டா பேசணும். ஐயா கண்ணாநிதி நாகரிகம் இல்லாம பேசுறாரு. அவர் எல்லாம் நாகரிகமா பேசுறதா நாகரிகம். இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான். வளையலில் இருந்து தட்டி அனுப்ப முடியாது அக்கா தங்கச்சிக்கு. அவ்வளவு அவசியமா இருக்கு.